வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப்ல சும்மா மெசேஜ் அனுப்புறத தாண்டி ஒரு முழு கடையே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். வாட்ஸ்அப் யோசிச்சு பாருங்க. இத நாம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? நண்பர்கள் கிட்ட பேச, குடும்பத்தோட தொடர்புல இருக்க, இன்னும் என்னென்னவோ விஷயங்களுக்கு. ஆனா இதுல நாம யாருமே பெருசா கவனிக்காத ஒரு அம்சம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? சரி, முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாய்ஸ் கால்ஸ், வீடியோ கால்ஸ், இது இல்லாம நம்ம ஒரு நாள் கூட ஓடாது இல்லையா? இதுதான் வாட்ஸ்அப்போட அடிப்படை. அப்புறம் மெசேஜிங், வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாம ஸ்டிக்கர்ஸ், ஜிஃப்ஸ், வாய்ஸ் நோட்ஸ்னு நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே அதுல கொட்டிடுறோம். கடைசியா ஸ்டேட்டஸ், நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள கூட உடனுக்குடன் அதுல பகிர்ந்துக்கிறோம். ஓகே, இந்த மூணும் நமக்கு அத்துப்படி. ஆனா கதை இங்க முடியல, இங்க தான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பரிச்சயமான விஷயங்கள். ஆனா ஒரு நாள் நீங்க சாதாரணமா சாட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு லிங்க் உங்க கண்ணுல படுது. இந்த வரிய நல்லா கவனிங்க. வாட்ஸ்அப்பில் பட்டியலை பார்க்கவும். இதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. பட்டியலா? அதுவும் வாட்ஸ்அப்லயா? என்னது இது? நம்ம மனசுல உடனே வர்ற கேள்வி இதுதான். மெசேஜ் அனுப்புற ஒரு ஆப்புக்குள்ள எப்படி ஒரு கேட்டலாக், அதாவது ஒரு பட்டியல் இருக்க முடியும்? இதென்ன புதுசா இருக்கே? சரி, அந்த கேள்விக்கான பதில் இதுதாங்க. வாட்ஸ்அப் கேட்டலாக். இது ஒரு மொபைல் கடைனே சொல்லலாம். எந்த ஒரு பிசினஸும் தனியா ஒரு வெப்சைட்டோ ஆப்போ இல்லாம அவங்களோட பொருட்களை நேரடியா வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்லே ஒரு ஷோரூம் மாதிரி காட்ட முடியும். இங்க தான் ஒரு முக்கியமான திருப்பம். நாம பாக்குற இந்த அம்சம் நம்ம தனிப்பட்ட வாட்ஸ்அப் அக்கவுண்ட்ல இல்ல. இது வாட்ஸ்அப்போட இன்னொரு முகம், அதாவது வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸ். இப்போ இத பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரே ஆப்குள்ள ரெண்டு உலகம் இருக்கு. ஒரு பக்கம் நாம தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற கால்ஸ், மெசேஜஸ், ஸ்டேட்டஸ். இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பிசினஸுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கேட்டலாக் அம்சம். ஓகே, ஒரு கேட்டலாக் இருக்கு. நல்ல விஷயம்தான். ஆனா இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துற போது? இது ஏன் இவ்ளோ முக்கியமான விஷயம்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா இது ஒரு பாக்கெட் கடை மாதிரிங்க. வாடிக்கையாளர்களான நாம புதுசா எந்த ஆப்பையும் தேடி போக வேண்டாம். நாம நம்புற, தினமும் பயன்படுத்துற வாட்ஸ்அப்லயும் ஒரு கடை இருக்கு. ஒரு சின்ன வீட்ல இருந்து கேக் செய்றவங்கல இருந்து ஒரு பெரிய ஷோரூம் வரைக்கும் யார் வேணும்னாலும் அவங்க வாடிக்கையாளரோட பேசுற அந்த சாட்டையே நேரடி வியாபாரமா மாத்த முடியும். அப்ப பாருங்க, வாட்ஸ்அப் வெறும் பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் மட்டும் இருந்த காலம் போய் இப்போ அதுல ஷாப்பிங்கிற ஒரு பெரிய பகுதி சேர்ந்திருக்கு. இந்த ஒரு சின்ன அம்சம் நாம வாட்ஸ்அப்ப பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடுது. நம்ம பார்த்த அந்த மூலத்தில் இருந்த புரிதல் ஞான மிஷன் மாதிரி ஒரு சேவை அமைப்புல இருந்து உங்க தெருமுனையில இருக்கிற காஃபி கடை வரைக்கும் யாரு வேணும்னாலும் இந்த வசதியை ரொம்ப எளிமையா பயன்படுத்தலாம். அதுதான் இதோட மிகப்பெரிய பலம். இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உரையாடலுக்கும், அதாவது நாம பேசிக்கிறதுக்கும், வர்த்தகத்துக்கும், அதாவது வியாபாரத்துக்கும் இடையில இருந்த கோடு மெல்ல மெல்ல மங்கிட்டு வருது. இதத்தான் உரையாடல் வர்த்தகம்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அடுத்த முறை உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்பட்டா நீங்க அதை ஆன்லைன்ல தேட மாட்டீங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவீங்க. பாருங்க, நம்ம பழக்கத்தையே இது மாத்தப் போகுது. அப்போ உங்களோட அடுத்த ஷாப்பிங் ஒரு பெரிய மால்லயோ வெப்சைட்லயோ இல்லாம உங்க போன்ல இருக்கிற ஒரு சாட் விண்டோக்குள்ள நடக்குமா? என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.